IESL, Vadakin chapter and young member section, and other guest speakers, also the students and respectable teachers of Mannar and Nadu zone. A very good morning to you all. I am honored to be here with you such bright minds like you. I once sat in these seats filled with curiosity about the future. As aspiring engineers, you are on a path that can shape not only your future but also the future of technology. First of all, I would like to thank IESL for inviting me as a guest speaker to motivate you all in this wonderful event. And it's my duty and pleasure to say something about IESL. The Institute of Engineers Sri Lanka, IESL, established in 1956, was the successor of then Association of Engineers Ceylon, which was established on 1906 by some dedicated engineers who are working on public sector. Its key function is to create and ensure the quality of standard engineering professionals who are practicing in Sri Lanka. Talk to School is organized by Young Member Section, and also Vadaki chapter are working with this, which is a forum of IESL to promote school children to choose engineering as a career. அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே எனக்கு இந்த ஸ்பீச்சை இங்கிலீஷில் செய்கிறது தான் உண்மையாக விருப்பமான ஒன்று. ஆனால் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள மாட்டேங்கிறதால இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நான் தமிழில் செய்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டாக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது வந்து IESL, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கா, 1956ஆம் ஆண்டு சம் டெடிகேட்டட் இன்ஜினியர்ஸால் உருவாக்கப்பட்டது. அதாவது 1906ஆம் ஆண்டு அசோசியேஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் சிலோன் என்ற இந்த நிறுவனம் தற்போது புதிய பரிணாம வளர்ச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கா IESL ஆக தற்போது பரிணாமம் எடுத்து வந்திருக்கின்றது. இந்த டாக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் அதில் ஒரு நிறுவனமான ஒரு ஃபோரமான யங் மெம்பர் செக்ஷன் அதில் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கிறபடியால ஃபர்ஸ்ட் என்ன இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு அழைச்சிருக்கிறாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டும். அதாவது நான் என்னுடைய கெரியர் பாத், அதாவது என்னுடைய ஸ்டடி சப்ஜெக்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக COVID-19 பேண்டமிக் அதாவது சிச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஸ்டடீஸுக்கு இருந்தோம். ஸோ தட் டைம் நான் யூஸ் பண்ண லேப்டாப்பில் என்னுடைய ஃப்ரீ டைம்ஸில் யூடியூப் மூலமாக ஐடி சம்மந்தப்பட்ட சில கெரியர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூடியூப் வீடியோஸை பார்த்து என்னுடைய ஐடி கெரியரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நேரம் ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ், AI இன்ஜினியரிங் அண்ட் ஃபர்தர்மோர் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. இதுகளில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால என்னுடைய பார்த்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக ஐடியை ஒரு செக்டராக சூஸ் பண்ணேன். அண்ட் இதனால் ஏற்பட்ட விளைவு தான் இறுதியாக நடைபெற்ற மாணவர் தேசிய பாராளுமன்றத்தில் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய உரையாட கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு இலங்கை ஐடி பாடநெறியில் உள்ள ஒரு குறைபாடு சம்பந்தமாக அவருக்கு நான் ஒரு ஆலோசனை வழங்கியிருந்தேன். அதுதான் ப்ராக்டிக்கல் எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சம்பந்தமாக. அதாவது எமது பாடத்திட்டமே முழுவதும் தியரி பேஸ்டாகவே எப்போதும் இருக்கு. பட் ஐடியை பொறுத்த வரையில் தியரி பேஸ்ட் எப்போயுமே ஒர்க்காக வந்துருக்கு. இப்போ நீங்கள் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நோ டிகிரிஸ், நோ கோர்சஸ், ஜஸ்ட் செல்ஃப் ஸ்டடீஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் தற்போது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தியரி தான் பேஸ். ஸோ அதனால் அவருக்கு அந்த அட்வைஸ் நான் வழங்கினதால அவரை ஐடி சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுற அட்வைசரி கமிட்டியில் மெம்பராக என்ன நியமிச்சிருக்கிறாரு. அதுக்காக முதலாவது ஹோனரபிள் பிரசிடென்ட்டுக்கு இந்த நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்தர்மோர் நான் மேத்ஸ் காலேஜ் என்ற எனது தாய் தந்தை நிறுவனத்தில் ஐடி டீச்சராக ஒர்க் பண்ணி கொண்டு வரேன்.
அதுக்கும் மேலதிகமா இப்போது என்னை கூப்பிட்ட வந்து என்னுடைய கெரியரை நான் பில்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 10ஆம் ஆண்டில் என்னவா இருந்தாலும் எனக்கு பேரண்ட்ஸ் ஒரு லேப்டாப் வாங்கி தந்திருந்தாலும் அவங்களோட நேரடி கண்காணிப்பின் கீழே தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுருப்பேன். நீங்கள் சில வேலை சிரிக்கலாம், என்னடா நம்பிக்கை இல்லாமையா பார்ப்பாங்கன்ட்டு. அப்படி ஒன்றும் இல்லை. சில நேரடி கண்காணிப்பு இங்கே தவறும் போது எமது சிந்தனைகளும் செயற்பாடுகளும் எமது பொழுதுபோக்கு சம்பந்தமாக மாறிக்கொண்டு வரும். அப்படி பொழுதுபோக்கு சம்பந்தமாக மாறும்போது சில தேவையில்லாத விடயங்கள் இன்டர்நெட்டில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கெட்டது சம்பந்தமாக போனால் நம்ம கெட்டது சம்பந்தமாக செஞ்சு கொண்டு இருக்கோம். எப்பயும் நம்மளோட ஐடி அறிவு இருந்தாலும் ஹேக்கிங் சம்பந்தமாக போகும்போது நாட்டுக்கே துரோகம் செய்கிற நிலைமை கூட ஏற்படலாம். அதனால பேரண்ட்ஸ்கிட்ட நான் நேரடி கைடன்ஸின் கீழே இந்த என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்ததால பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் நேர்மறையான சிந்தனையினால நான் இலங்கைக்கு கண்ட்ரிபியூட் செய்கிற சம்பந்தமாக மேட்ச் கொலிக் என்ற வெப்சைட் நிறுவனம் மூலம் ஃப்ரீ எடுகேஷன் சைட் ரிசோர்ஸஸ் ஃபார் கிரேட் 6 to OL வரைக்கும் தான் இப்போ அப்லோடில் இருக்குது. இனி வரும் காலங்களில் விமலேஸ்வர் இன்ஜினியர் உதவியுடன் ஏஐக்கும் நாங்கள் செய்கிற திட்டமிட்டிருக்கோம். அதுக்கு அவர் உதவியை நாடிக்கொள்கிறோம். ஒரு வெப்சைட்டை நிறுவியிருக்கேன். அதுக்கு மேலதிகமாக ஸ்ரீலங்காவில் டூரிசம் இண்டஸ்ட்ரியை கூட்டுறதின் சம்பந்தமாக ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற டூரிசம் கைட் ஆப்பையை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து எப்பயும் முடியும் என்று நினைத்தால் முடியாத ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான். நெக்ஸ்ட் என்னை பற்றி இதுக்கு மேலே கூடுறா இருந்தால் என்னுடைய மோட்டிவேஷன் அமைஞ்சது நான் எந்த போட்டியாக இருந்தாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிடுவேன். ஜஸ்ட் நோ திங்கிங். இஃப் டிஃபீட் ஓ சக்ஸஸ் எந்த போட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ணிடுவேன். என்ன கேட்டிங்கண்டா, எந்த போட்டியில் நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கண்டா, நான் எல்லா போட்டிலையும் வின் பண்ண தான் சொல்லுவேன். ஆனால் நான் வின் பண்ணதை விட தோற்றதான் கூட. போன கிழமை நான் யோசிச்சு கொண்டு இருக்கும்போது நான் எந்த போட்டியில் இவன் தோற்றதில்லைன்னு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க ஒவ்வொரு போட்டியில் தோற்றது சம்பந்தமாக. பிகாஸ் நான் தோற்றதை நினைக்கிறேன் இல்லை, எப்பயுமே வெற்றியை மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த வகையில் YGCயில் காம்படிஷன் ஸ்ரீலன் சார் இருக்கார். அவர் மூலமாக எனக்கு அறிமுகமாகி அதில் ஜோனல் வின்னர் ஆன பிறகு நான் ஃபர்தர்மோர் நேஷனல் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த வகையில் லாஸ்ட்டாக நடந்த நேஷனல் ஒலிம்பியாட் இன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் போட்டிகள் மூலமாக இறுதியாக நடைபெற்ற ஆசியன் பசிபிக் இந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒலிம்பியாட்டில் இலங்கை சார்பான ஒரு நபராக அந்த போட்டியில் நான் பங்கு பெற்றிருந்தேன். அதுக்கும் மேலதிகமாக நான் என்னுடைய 6 மாத காலமாக விர்ச்சுவல் கராஜ் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணது மூலமாக ஒரு இன்டர்ன்ஷிப் மூலமாக எனக்கு ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது. அதுக்கு பிறகு என்னுடைய ஓன் கம்பெனியான சாஃப்ட்வேர் கம்பெனியால் தற்போது ஃப்ரீலான்சிங், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், ஃப்ரீலான்சிங்னா எமது சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் நாமளே ஸ்ட்ரைட்டாக சேல் பண்ணி என்னுடைய வருமானத்தை பெறுறது, அப்படியான வேலைகளை செஞ்சு கொண்டு வரேன். என்னால் முழுமையாக இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஈடுபட முடியாத காரணம் நான் இப்போ AL 2025 பேட்சில் படித்து கொண்டு இருக்கிறதால இந்த ஸ்டடீஸுக்காக ஏதாவது சின்ன கம்பெனிஸுக்கு மட்டும் வெப்சைட் பில்ட் பண்ணுறதோட என்னுடைய வேலையை நிப்பாட்டி கொண்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்னுடைய அதாவது இன்ஜினியர்ஸ், அஸ்பைரிங் இன்ஜினியர்ஸ், அதாவது நீங்கள் எல்லாம் மேக்ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் wanna become இன்ஜினியர். ஸோ அந்த இன்ஜினியராக ஆகிறதுக்கான உங்களுக்கான மோட்டிவேஷன் அதை எப்படி பில்ட் பண்ணுறது சம்மந்தமான இப்போ ப்ரெசன்டேஷன் செய்யப்படும். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் ஷேப்பிங் த மெஷினரிஸ், அதாவது புதிய மெஷினரிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பில்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் முக்கியமான ஒரு பாயிண்டாக தான் இனோவேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இனோவேட்டிவ் மைண்ட் செட், ஒரு இன்ஜினியராக ஆக போகிற நீங்கள் எப்பயுமே இனோவேட்டிவ் திங்கராக இருக்கணும். அதாவது புதிய விதமாக சிந்திக்கிறது, புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள தான் இதை நோக்கம். நெக்ஸ்ட் ரியல் வேர்ல்ட் இம்பேக்ட். தற்போது டெக்னாலஜி ஃபீல்டு வந்து ரினியூவபிள் எனர்ஜி டு மெடிக்கல் ஃபீல்டு வரைக்கும் பறந்து வந்திருக்கு. ஸோ இன்ஜினியரிங் கூட நிறைய செக்டர்ஸில் வளர்ந்துருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் டைமில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ், அதாவது ஃபியூச்சர் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் லிமிட்லெஸ், அதாவது இன்ஜினியரிங்க்கு லிமிட் இல்லை. நம்ம புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும் போது இன்ஜினியரிங் பாத்ஸ் இட்ஸ் வில் பி டைவர்ஸ் பாத்ஸ். இப்போ ஐடி ஃபீல்டை பொறுத்தவரையில் ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுனா, பட் நான் பொதுவாக ஐடி ஃபீல்டுக்கு இங்கே போட்டிருக்கேன். பில்டிங் அ சாலிட் ஃபவுண்டேஷன். முதலாவது ஒரு நார்மலாக ஒரு ஐடி ஃபீல்டு என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது பேசிக் HTML, வெப்சைட்டை பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம மாஸ்டர் பண்ணணும். ஒரு ஃபண்டமெண்டலை முழுமையாக முடிக்கும் போது தான்
நம்ம அதுக்குரிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் கனெக்டிங் தியரி டு ப்ராக்டிஸ். நான் சொல்ற மாதிரி, அதாவது தியரி புக்கில் மட்டும் நம்ம எழுதி கையால் எழுதி பார்க்கும்போது நமக்கு அவுட்புட் வராது. அதே இது நம்ம ப்ராக்டிக்கல் அங்கே செய்யும் போது நிறைய எரர்ஸ், பிரச்சனை, வித்தியாசமான எரர்ஸ், நம்மளோட கம்ப்யூட்டர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். ஒவ்வொரு வேர்ஷன் ஒவ்வொன்றுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எப்பயுமே நம்ம ப்ராக்டிகல்ஸை தியரியோட கனெக்ட் பண்ணும்போது தான் ஒரு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் அட்வான்ஸ்மெண்ட். அதாவது டெக்னாலஜி ஃபீல்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட் எப்பயுமே புதுசாக வளர்ந்து வரக்கூடிய ஃபீல்ட். அதாவது இப்போ 10 வருஷத்துக்கு முதல் ஒரு இன்ஜினியர் படித்ததும் இப்போ ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறதும் சம்மந்தமே இல்லாத ஒன்று. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முதல் இன்ஜினியர்ஸ் ட்ராயிங் கூட பென்சிலாக தான் வரைஞ்சிருப்பாங்க. பட் இப்போ ஆட்டோகேட் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் இப்போ எல்லாமே செய்கிறாங்க. ஸோ கண்டினியூஸ் அட்வான்ஸ்மெண்ட் வேண்டும். 20 வருஷத்துக்கு முதல் படித்த இன்ஜினியர் வந்து இப்போ போய் கையால் தான் நான் கீறி பில்டிங் கட்டுவனாக இருந்தால் அவர் எடுக்க மாட்டாங்க வேலை. ஸோ எப்பயுமே நம்ம கண்டினியூஸாக நியூ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும். அதான் எப்பயுமே முக்கியம். நவ் டெக்னாலஜியோட ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். செயற்கை நுண்ணறிவு, அதாவது எமது இயற்கை நுண்ணறிவு இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு மூலம் எமது ப்ராப்ளம்ஸுக்கு தீர்வு காண்டதும் புதிய புதிய இனோவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ணுறதும் ஒரு மனிதன் தான். அவருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன, அது எப்படி பில்ட் பண்ணுற ப்ராப்ளம் சால்விங் மூலமாக தான் அது கிரியேட் பண்ணப்படுறது. இந்த கிரியேட் பண்ண இன்ஜினியர்ஸுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர்ஸ். இதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் ஓப்பன் ChatGPT ஆப் பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓப்பன் ஏஐ கம்பெனி இது. அதில் ஃபவுண்டர் வந்து அவருக்கு நான் நினைக்கிறேன் 23 or 24 இயர்ஸ். அவர் ஃபவுண்ட் பண்ணும்போது ஹீஸ் 18 இயர்ஸ் ஓல்ட். அவர் தன்னுடைய எஜுகேஷனை கூட ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கார். ஃபார்மல் எஜுகேஷன், அதோட நோ டிகிரிஸ் எதுவுமே இல்லை. செல்ஃப் லேர்ன் பண்ணி தற்போது உலகமே போட்டும் கூகுளுக்கு போட்டியாக வந்திருக்கும் ChatGPT உருவாக்கியிருக்கார். ஸோ எப்பயுமே செல்ஃப் லேர்னிங் இஸ் த பெஸ்ட் லேர்னிங் கம்பேர் டு எனிதிங். அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மனித வேலையாட்கள வேலை தற்போது குறைஞ்சி வந்திருக்கு. அப்போ அதுக்கு பகரமாக ரோபோட்டிக்ஸ் வந்திருக்கு. இப்போ நார்மலாக இந்த ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸுக்கு வேலை இல்லாமல் போகுதுட்டு உலகத்தில் கூடுதலாக கழிச்சு கொண்டிருக்காங்க. பட் அந்த ரோபோட்டிக்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் ஹியூமனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கர்ஸுக்கு ரீஸ்கில்லிங் பண்ணி அவங்கள ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணும்போது அவங்க ஒர்க் அந்த ஸ்ட்ரகிள்ஸை பேஸ் பண்ணி அவங்க ரோபோட்டிக்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு எஃபிஷியண்டான வேலை ரோபோட்டிக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் நானோ டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மைக்ரோ நானோ வந்து இப்போ உலக அளவு மைக்ரோ டெக்னாலஜியில் இருந்து தற்போது நானோ டெக்னாலஜிக்கு வந்திருக்கு. நானோ டெக்னாலஜி தான் ஐ திங்க் 10⁻⁹ மீட்டர் நினைக்கிறேன், -9 to the power -9. ஸோ அந்தளவுக்கு ஆக சின்னதாக போயிருக்காங்க நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி வந்து நாட் பெர்மியபிள் மெம்பரன்ஸ், அதாவது ஊடுபோக முடியாத மெம்பரன்ஸ் உருவாக்குறது. அதே மட்டும் இல்லாமல் மாஸ் போன்ற அதர் பிளானட்ஸில் வாழ்றதுக்கான தகவல்களை உருவாக்குறது நானோ டெக்னாலஜியால் தான் சாத்தியமாக போகுது. அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதிகமாக பேசப்படுறது ரினியூவபிள் எனர்ஜி. பிகாஸ் எனர்ஜி என்றது எப்பயுமே அழியாதது. ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக தான் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கும். அந்த வகையில் எனர்ஜியை ரினியூவ் பண்ணுறது சம்மந்தமான இன்ஜினியரிங் தான் தற்போது இப்போ ஃபேமஸாக பேசிக்கொண்டு வருது. ஓப்பன் யூனிவர்சிட்டி நான் நினைக்கிறேன் இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் தற்போது இப்போ ஃபேமஸாக ரினியூவபிள் எனர்ஜி டிகிரிஸ் தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் கமிங் சேலஞ்சஸ் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். இதை நான் எப்படி படிக்கும்போது செஞ்சு கொண்டிருக்கிறது, அல்லது எனக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வருது நான் எப்படி தெரிஞ்சு கொள்றதுன்னா, முக்கியமாக ஐடி ஃபீல்டு எடுத்துக்கொண்டால் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ இன்ஜினியரிங், இப்படி பல டொமைன்ஸ் இருக்குது. பட் அது எப்படி எனக்கு தேவையான இதை நான் தேர்ந்து கொள்றேன்டா, சிலருக்கு நேரடியாக உங்களை இன்ட்ரெஸ்ட் வரலாம். பட் சிலருக்கு ஐடி எனக்கு பிடிக்கும் எது தெரியாதுண்டா, ஒரு நாளில் 1.5 மணித்தியாலத்தை 5 டொமைன்ஸுக்கும் பிரித்து 90 நிமிஷத்தை 5ஆல் பிரித்தா 18 மினிட்ஸ். ஒவ்வொரு டெக்னாலஜியும் 18 மினிட்ஸ் டெக்னாலஜி ஒரு 1 வீக் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானாகவே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகு அந்த டெக்னாலஜி சம்மந்தமாக யூடியூப் வீடியோஸ், கான் அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கு மேலே ப்ரோக்ராமிங் மோஸ்ட் இப்படி நிறைய சேனல்ஸ் இருக்குது. மொத்தமாகவே நீங்கள் காசு கட்டி கிடைக்கிற ஃபுல் கோர்ஸும் ஃபுல் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது.
இந்த என்னை பொறுத்த வரையில் ஐடி கோர்ஸ் செய்கிறதுன்றது காசு கட்டி செய்கிறதுன்றது சுத்த வேஸ்ட். பிகாஸ் யூடியூப்பில் இல்லாத அவைலபிள் இல்லாத வளங்களே இல்லை. ஈவன் ஹேக்கிங் கூட ஃபுல் கோர்ஸாகவே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் மேலதிகமாக க்யூரியோசிட்டி, அதாவது எப்பயும் நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு விருப்பமே இல்லாமல் லேர்ன் பண்ணால் அதை யார் தான் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது, நம்ம மண்டையில் கடைசி வரைக்குமே ஏறாது. அதே இது உங்களால் முடியாத எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக ஏற்படும் போது அந்த லேர்னருக்கான எபிலிட்டி தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அடாப்டபிலிட்டி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு டொமைன் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கீங்க. இப்போ நார்மலாக HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டில் ரியாக்டெல்லாம் வரும். அநேகமாக இங்கே ஐடி இருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கும். அப்போ லேர்ன் பண்ணி வரும்போது இப்போ நோ கோட் வெப் டிசைனிங் வந்திருக்கு. சும்மா அப்படி கையால் தூக்கி போட்டு வெப்சைட் டிசைன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்லி நீட் இனோவேஷன் திங்கிங். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நிறைய தேவையில்லை, இனோவேஷன் திங்கிங் தான் தேவை. இப்போ அது தெரியாத ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 30 நாள் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணுற ஒரு வெப்சைட்டை நோ கோட் வெப் டிசைன் தெரிஞ்ச ஒரு ஆள் 5 நாளில் ஈஸியாக கிரியேட் பண்ணி 30 நாளில் 6 வெப்சைட் கிரியேட் பண்ணி தன்னோட ஏர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொண்டு போவேன். ஸோ எப்பயுமே நியூ டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகுறது தான் ஒரு டெக்னாலஜிஸ்டுக்கோ ஒரு இன்ஜினியருக்கோ கட்டாயம் தேவையான ஒன்று. இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏல மெட் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுவாங்க, கேட்டால் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. பட் இலங்கையில் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் என்ன கோர்ஸ் இருக்குன்னு கூட சரியாக ஒருத்தருக்கு தெரியாது. யாராவது இன்ஜினியரிங் கோர்சஸ் மொத்தமாக உள்ள எத்தனை கோர்சஸ் அல்லது என்னென்ன கோர்சஸ் சொல்ல முடியுமா? அதாவது இலங்கையில் அவைலபிள் இருக்கிற கோர்சஸ், இஃப் எனிவன், எக்ஸ்க்ளூடிங் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தவிர யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுதான் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் தற்போது UOP பேராஜனியாலையும் மருத்துவலையும் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிலர் இன்ஜினியர் ஆக போகிறேன் எல்லாம் செஞ்சு ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் நான் எந்த கோர்ஸ் தெரிவு செய்ய போகிறேன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிக்கும் போது நான் ஏன் இன்ஜினியர் ஆகிறேன்னு தெரியாமல் படிப்பு வேஸ்ட்டாக போயிடுது. பிறகு ஏதோ ஒரு கோர்ஸை தெரிவு செஞ்சு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் ஏதோ படித்ததுக்காக வேலை செய்கிறாங்க. அதே இது நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த டொமைனில் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு டிகிரி படிக்கும்போது அது ஈஸியாகும். அதாவது ஃபர்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது, பேராஜ யூனிவர்சிட்டி, மருத்துவ யூனிவர்சிட்டியில் இருக்குது. அநேகமாக இந்த 2 யூனிவர்சிட்டிக்கும் போகிறோன்னா மெரிட் கோட்டாவில் மட்டும்தான் போகலாம். நார்மலான இதில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. அநேகமாக அது எல்லாரும் தெரிஞ்சிருக்காது. ஐ திங்க் ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் அது அறிமுகப்படுத்தியிருக்காங்க மொரட்டோ யூனிவர்சிட்டியில். அதுவும் மெரிட்டில் போராக்கிறதுக்குரிய சாத்தியமான ஒன்று. ஆனால் நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன்னு நினைக்கிற ஒரு ஆள் தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கொண்டு மெரிட் ரேங்கில் போய் அதை எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்ஜினியரிங்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு வடிவாக செய்யும் தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுவும் மொரட்டுவையில் மட்டும்தான் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இப்படி கொஞ்சம் இருக்குது, அதாவது தாது பொருட்கள் சம்பந்தமான கல்வி. அதுக்கு மேலதிகமாக மன்னாரில் என்ன பொறுத்தவரையில் மன்னாரில் நிறைய பேர் செய்கிறப்பல யூனிவர்சிட்டி ஃபார்ம் போடும்போது ஈவனுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி தான் போடுவாங்க. E2 அப்படியே விட்டுவாங்க. பட் இன்ஜினியரிங் எர்த் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கான ஸ்கோப் ஆகப்பெருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுள் CEO சுந்தர் பிச்சை, அவரோட IT அண்டர் கிராஜுவேட்டோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட்டோ இல்லை, ஹி இஸ் எர்த் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் தான். ஸோ அதுக்கான ஸ்கோப் வெளிநாடுகளில் இருக்குது. அவர் அமெரிக்காவில் படிக்க போனது அதுக்கான ஒரு மாஸ்டர் டிகிரி செய்யத்தான். அதுக்கு பிறகு அவரோட டொமைன் சேஞ்ச் ஆனது. பட் நான் சொல்ல வர்றது இந்த எர்த் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் ஸ்கோப் வெளிநாடுகளில் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதால நல்ல விஷயம் நடக்குது என்னென்னா, பின்னால் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக E2 எடுத்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகிறாங்க. முன்னால் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஃபிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டீச்சர்ஸ் மாதிரி கோரிக்கக்கூடாது. ஃபிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து அப்படியே டீச்சர்ஸ் ஆகிறது மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருக்கும். அநேகமாக ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு பெருசான ஜாப்ஸ் எனக்கு தெரிஞ்சு இலங்கை மட்டத்தில் இல்லை. ஸோ அவங்க அப்படியே டீச்சர்ஸ் ஆகிற வேலை தான் 30,000-40,000 சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அதுக்கு பின்னால் 3 இயர்ஸ் எடுத்த மாணவர் E2 இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் 4-5 லட்சம் சம்பளம் எடுத்து கொண்டு இருப்பார். ஸோ இதான் தற்போதைய நிலைமை.
ஒரு கோர்ஸை பற்றிய முழுமையான விவரம் இல்லாமல் யாரோ சொல்றது எவரோ சொல்றதுன்னு சொல்லி தன்ற யூஜிசி அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் நினைச்ச மாதிரி கண்டபடி அப்ளிகேஷன் போடுறது, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் போடுறது, அதுக்கு பிறகு அடுத்தது தான். E2 பற்றி சிந்தனையே இல்லை யாரு. நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், ஒருத்தரும் இந்த E2 போடுற மாதிரி இல்லை. பின்னால் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட், எல்லாத்துக்கும் மேலாக முதலாவது கம்யூனிகேஷன் ஸ்கில். இங்கே நிறைய பேர் இப்போ எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் முடிய ஒரு நன்றி உரை சொல்லுங்கன்னு கூப்பிட்டு ஒருத்தர் எழுதி வர மாட்டேங்க. நான் உங்களில் இருந்து வந்த ஒருத்தன்னா எனக்கு தெரியும். ஒரு நன்றி உரை கேட்டால் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகும் நன்றி உரை சொல்றதுக்கு யார் வாரன்னு யோசிக்கிறது. ஸோ அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு கம்பெனியில் உங்களை எப்படி ஒர்க் எடுப்பாங்க, உங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கும். கிளைண்ட்டுக்கு எப்படி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. தட்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே நிறைய பேர் இங்கிலீஷை மட்டுமே படித்து கொண்டு இருக்குது. சிங்களன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இலங்கை வாழ்ற நேரத்தில் கட்டாயம் சிங்களம் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். உங்களுக்கு தனிநாயகம் அடிகளார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழை வளர்க்குறதுக்கு அவர் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதே மாதிரி நம்ம இலங்கையில் தமிழை வளர்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிங்களம் தெரிஞ்சுக்கணும். சிங்களம் தெரிஞ்சால் தான் தமிழை வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இலங்கையில் இருக்கிற நிறைய கிளைண்ட்ஸ் சிங்கள லாங்குவேஜை பேஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காது. அப்போ நீங்கள் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண வழங்காது, இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ண வழங்காது. உங்களோட கம்பெனியை விட்டுட்டு வடிவா சிங்களத்தில் யார் சொல்கிறாங்களோ அவங்களோட கம்பெனிக்கு போயிடுவாங்க. நிறைய தமிழ் இன்ஜினியர்ஸ் வீக்னஸே சிங்களம் இங்கிலீஷ் ஒரு பரவாயில்ல, சிங்களம் தெரியாது. பட் இங்கிலீஷ் எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ் ஒரு ஸ்பீச் பண்ண சொன்னால் ஸ்பீச் பண்ண மாட்டாங்க, ஒரு கலைக்க சொன்னால் கலைக்க மாட்டாங்க. ஸோ வீக்னஸ், இன்ஜினியர்ஸ் வீக்னஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அண்ட் அதுக்கு மேலதிகமாக டீம் ஒர்க்ன்றது அநேகமாக இல்லை. ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒர்க் பண்ண போகும்போது தந்த சுயநலத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பார். அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் க்ரோத் ஆகாது. இன்ஸ்டிடியூஷன் க்ரோத் ஆகாட்டி அவருக்குரிய சரியான உரிமை அந்த இடத்துல கிடைக்கப்படாது. அடுத்தது, நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கிறோம்னா அது என்ன பர்பஸ் தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்ட் எடுக்கணும். நிறைய பேர் செய்கிற முக்கியமான பிள்ளை அப்படியான்னு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் கேட்பாங்க, எங்களுக்கு பேக்கெண்டில் இப்படி எல்எம்எஸோட நாங்கள் கேட்டால் நீங்கள் தரலைன்னு சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் அந்த ரிக்யர்மெண்ட்ஸை சொல்லலையே. உண்மையான ஒரு இன்ஜினியர், அதாவது அதுக்குன்னு தனியாக டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு பில்ட் பண்ணுற ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்ஜினியர்ஸ் நார்மலாக அவங்க கிளைண்ட்ஸோட டீல் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட்ஸோட டீல் பண்ணும்போது என்ன பர்பஸுக்காக செய்யணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அது என்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ என்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, நம்ம பர்பஸ் என்ன பர்பஸ்ன்னு ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். நவ் உலகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற இன்னோவேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் மெடிக்கல் டெக்னாலஜி. இந்த மெடிக்கல் டெக்னாலஜி இந்த பில் பண்ணுற ஆட்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். நான் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல மட்டுமே இலங்கையில் அவைலபிள் இருக்கிற கோர்ஸ். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஈஸ்டாஃப்டில் HND வரைக்கும் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் E2ல வர ஒரு இன்ஜினியரிங் நினைக்கிறேன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங். அண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் ஆட்டோமேஷன், இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. இக்னைட் யுவர் பேஷன், இன்ஸ்பயர் த ஃபியூச்சர். இதில் உங்களுக்கு பேஷன் இன்ஜினியராக வரலண்டா கட்டாயம் இல்லை ரேங்க் அடிச்சா இன்ஜினியராக வரணும் எந்த அவசியமும் இல்லை. யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில். அது முடித்து நீங்கள் யூனிவர்டெக்கில் ஒர்க் பண்ணிக்கொண்டு டிகிரி படித்துக்கொண்டு இன்ஜினியராக வரலாம். அதுக்கு மேலதிகமாக ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் மூலமாக ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணிக்கொண்டு வராங்க. அதுலேயும் உங்களோட இன்ஜினியரிங் கோர்ஸை முடித்து டிகிரியை முடித்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியராக இங்கே இருக்கிற IESL மெம்பராக வரலாம். அதுக்கு மேலதிகமாக ஸ்லிட்டில் ஸ்ரீலங்கா UGCயால் நாட் ரெகக்னைஸ் அப்ரூவ் பண்ணப்பட்ட டிகிரிஸ் அவைலபிளாக இருக்குது. அது ஐ திங்க் 3 மில்லியன் கிட்ட வரும் அந்த கோர்ஸ் செய்கிறது மூலமாக இன்ஜினியராக வரலாம். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. HNDE NTT அதுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் காணாம அவங்க அட்வைஸ் பண்ணி போகிறாங்க. பிகாஸ் அதுக்குரிய சரியான ஆட்கள் இல்லாட்டி அந்த கோர்ஸை அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸ்ரீலங்காவில் சிச்சுவேஷன் இப்போ அப்படி தான் இருக்குது. ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறா போக மாட்டாங்க. ஃப்ரீயாக படிப்பிச்சா என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக படிப்பிச்சா அது குவாலிட்டி இருக்காது. அதுக்கு மேலேயுமா நெக்ஸ்ட் நானும் உங்களில் ஒருத்தன் 2025 AL பேட்ச் தான். இதே போல் இந்த மேடை அடுத்து உங்களுடையதாகலாம்.
ஆகலாம் என்பதை விட கட்டாயம் ஆகும். நீங்களும் அதாவது ஸ்டெப்ஸ் இந்த மாதிரியான மோட்டிவேஷன்ஸ் அதாவது ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய எந்த ஸ்கில் உங்களுக்கு சரியா வருமோ ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கில்ல நீங்க ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஃபைனலி தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரு சேயிங் போட்டிருக்கேன். அது என்னுடைய சேயிங்னா, நான் ஒரு கிரேட் 8 படிக்கும்போது இப்படி ஒரு மேடையில் ஸ்பீச் பண்ணும்போது இப்படி ஒரு சேயிங் சொல்லணும்னு ஒரு ஆசையில் ஒரு 4-5 வருஷமாக தேக்கி வச்சிருந்ததை மொத்தமாக எடுத்து விட்டுருங்க. இதில் we are born to try not to cry. நாங்கள் அழுவதற்காக பிறக்கவில்லை, ட்ரை பண்ணுறதுக்காக பிறந்திருக்கோம். எப்பயுமே எல்லாராலையும் எல்லா விஷயத்துலையும் வின் பண்ண முடியாது, பட் ட்ரை பண்ண முடியும். ஸோ we are born to try not to cry. அண்ட் இறுதியாக என்னோட ஸ்பீச் முடிஞ்சு மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த டைமுக்கு மேலே மட்டும் காய்ச்சிருக்கேன். லாஸ்ட்டாக இந்த ஐஎஸ்எல் வடக்கின் சாப்டர் அண்ட் YMSக்கு நான் நேரத்தை தேங்க் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ஈவெண்ட்டு கிடைச்சதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு இங்கிலீஷில் சேயிங் சொல்லி முடிச்சு கொள்ளலான்னு நினைக்கிறேன். Once again, I would like to thank IESL for inviting me for this wonderful event, and thanking District Secretariat of Mannar and teachers and students of Mannar Zone, and also thanking our Zonal Director of Education Mannar for suggesting me to this event as a guest speaker. And finally, I thank to Almighty God. Thank you.